வரணும்னு நினைச்சேன், வர முடியல. மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். லாஸ்ட் இயருமே 1 வீக் தான் நான் வந்து சைலன்ஸ்ல மட்டும்தான் வந்து பண்ணேன். அதுக்கு முன்னால வந்து ஃபர்ஸ்ட் டைமா அதுக்கு முன்னால வருஷம் தான் வந்து நான் மிஸ்டிக் ரோஸ் பண்ணேன். இது ஒரு உண்மையிலேயே அற்புத ரோஜான்னு சொன்னா நிஜமாவே அந்த அற்புதம் தான் அது. அந்த ஓஷோட இந்த மிஸ்டிக் ரோஸுங்கிறது வந்து இதெல்லாம் கிடைக்காது நம்மளுக்கு. வாய்ப்பு இப்படிலாம் கிடைக்காது. நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பம், மனம் எப்ப பாரு எதையாவது ஒண்ணு திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு 1 வீக் லாஃபிங், 1 வீக் கிரையிங், அதுக்கப்புறம் சைலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே நம்மள வந்து அப்படியே பியூரிஃபை பண்ணிடுது. கம்ப்ளீட்டா ஒரு கோல்ட தூக்கி போட்டோம்னா, ஹீட்ல எப்படி நம்ம பியூர் ஆகுறோமோ, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பியூர் ஆகுறது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. இந்த இடத்துல இந்த வைப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. நான் தான் 2 வருஷமா மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்படியாவது வந்துரணும்னு நினைக்கிறேன். இந்த தடவ லாஸ்ட் ஆயிடுச்சு. சுத்தமாவே வர முடியல. வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனாலும் இன்னைக்கு ஒரு நாள் உங்களோட கிடைக்காது. ஒரு மணி நேரம் கிடைச்சது கூட உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு வந்து அந்த சைலன்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. மேபி எல்லாரோட வைப்ரேஷனாவும் இருக்கலாம். அந்த எனர்ஜி வந்து எனக்கு கிடைச்சதுக்கு ஓஷோவுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, இங்க இருக்கிற எல்லாருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு நம்ம இதுலலாம் வழக்கத்துல சமூகத்துலலாம் கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், பவர் கிடைக்கும். நம்மளதுல பார்த்தோம்னா இந்த நாத பிரம்மா பண்ணும்போது அப்படி ஒரு எனர்ஜி வந்து சூப்பரா இருக்கும் அந்த நாத பிரம்மா பண்ணும்போதெல்லாம். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் இப்ப இந்த சைலன்ஸ்ல உட்கார்ந்துருந்ததுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல சைலன்ஸ் கிடைச்சது. எனக்கு ஃபர்ஸ்ட் இப்ப பேசணும்னாலும் கூட கொஞ்சம் நேரம் ஆகுது. பேசுறதுக்கே வந்து ஒரு எங்கேருந்தோ பேசுற மாதிரியான ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆயிடுச்சு. மறுபடியும் அது மைண்டுக்கு வந்துருச்சு போல. ஸோ அந்த மாதிரி எனக்கு போன தடவை வந்து 3 நாள் பயிற்சி பண்ணிட்டு போன போது கூட நம்ம உடம்பு எந்த அளவுக்கு கிளென்சிங் ஆகுதுங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. நம்ம ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து மைண்டு ஸ்ட்ரக் ஆயிடும் போதெல்லாம் நான் திரும்பவும் இங்க வருவேன். மறுபடியும் இங்க வந்துட்டு பியூர் ஆயிட்டு போனோம்னையும் கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். திரும்பவும் அந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் நம்மளை ஈர்க்கும்போது அது ஒரு கிளாஷ் ஆகும். திரும்பவும் இங்க வந்து பியூரிஃபை பண்ணிட்டு போவேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப அற்புதமான இடமா நான் ஃபீல் பண்றேன். இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.